படிப்புனது பூ மாதிரி சாமி காலையாவது போயிடும். அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு நாராட்டம். இது ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா லிஃப்ட் ஆகி கழுத்துக்கு போகும். ஸ்போர்ட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணி விடும். Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. நல்லா ட்ரைனிங் ஆகி நேஷனல் கேம்புக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ஒரு 1 மந்த் இருக்கும். திடீர்னு என் பையன் வேண்டாம், நாங்கள் ஒரு வருஷம் கழிச்சு வரணும். நம்மளுக்கு அது எவ்வளோ பெரிய வலின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி ஒரு தாயிட்டு இருந்து ஒரு அப்பாட்ட இருந்து ஒரு பிள்ளையை பிடிக்கிறோமோ அதுதான் ஒரு கோச்சில் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் பிடிக்கக்கூடிய வழி. அதுதான் நாங்கள் எங்கெல்லாம் தோத்துமோ அங்கெல்லாம் பசங்க தோக்கக்கூடாது, நாங்கள் எங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்குமோ அங்கெல்லாம் பசங்க ஜெயிக்க வைக்கணும். அது ஒரு ஆசை. முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் வரும் அப்படின்னாலே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். எந்த ஒரு கேமுக்கும் ஒரு வீரர் வந்து டெடிகேஷன் பண்ணாமல் பாசிபிளே கிடையாது. அவன் நிறைய அர்ப்பணிச்சாதான் ஒரு கேமில் போய் அச்சீவ்மெண்ட்டே என்னால் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியும். சில பேர் வீட்டுக்காராட்டம் பிள்ளை இருக்கக்கூடாது, இந்த ஒரு விஷயத்தில் அது கரெக்டாக இருக்கணும், ஒரு கேமில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால சில ஸ்டூடெண்ட் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உட்காரது மட்டும் தான் தெரியும். இன்னும் சொல்லுவாங்களா 1000 கத்திக்கு மேலே தான் உட்காந்துருக்க முடியும். எங்களுக்கு அதுக்கு மேலே நிறைய பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது. என் ஃப்ரெண்ட்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. ஒரு நாள் ஆட்டோ ஓட்டினா ஸ்டாப் ஆனால் ஒரு மேட்ச்சுக்கு போகிறோம் 4 நாள் அங்கே ஸ்டே பண்ண வேண்டியது. நாங்கள் அங்கேயே தான் இருக்க வேண்டியது. அந்த 4 நாள் ஆட்டோ ஓட்ட முடியாது. அது போக அந்த பசங்களுக்கு நம்ம காசு போட்டு அவங்களை கூட்டு போயிட்டு சாப்பாடு செலவு பண்ணோம், பிள்ளைங்க என்ட்ரி ஃபீஸ் செலவு பண்ணோம். அந்த 4 நாளோட வருமானம் போயிடும். தான்சியாவில் உலக சாதனை படைத்த வடசென்னை வீரர் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை பார்க்குறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போகாமல் ஒரு அடுத்த கண்ட்ரிக்கு கூப்பிட்டு போயிருக்கோம். உலக சாதனை படிச்சிருக்கோம், ஒரு நேஷ்னல் லெவலில் நம்ம போயிருக்கோம். சந்தோஷம் இருக்கும். அதை வந்து நிறைய பேர் அங்கீகரிக்கிறவங்களும் இருக்காங்க. சில இடத்துல இன்னும் அங்கீகரிக்கப்படாமல் அந்த காரணமும் நிறைய இருக்குது. நம்ம இப்போ பண்ணிட்டோம், நம்மளை இன்னும் நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம் ஒன்று இருக்கா உங்களுக்குள்ள? ரெகக்னைஸ் கிடைக்கலையான்னு பார்த்தா வந்து எப்பவுமே சொல்ல மனித குணமாக நம்ம பார்த்தோன்னா எதுவுமே போதாது. எனக்கு இதுவும் போதாது. அதான் உண்மை. நான் இப்படி தான் சொல்ல விரும்புகிறேன். நெகட்டிவ் தாட்டே நான் போக விரும்பல. போதாது, இன்னும் வேணும். இதுக்கான தெளிவு வந்து இன்னும் வந்து பொதுமக்கள்கிட்டையும் அரசாங்கத்திட்டையும் குத்துச்சண்டை வீரர்களுக்கே சரி. இது ஏன்னா பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அமெச்சர் பாக்ஸிங், ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் 2 இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1990 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபைட்டுன்னு சொல்லி ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சம் ரீசனால ஏதோ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி சுச்சுவேஷனில். அதோட அதை பற்றி அன்றைக்கி ஒரு 90க்கு முன்னாடி இந்த ஓல்டு நம்ம அப்பா தாத்தா அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் ஃபுல் நாலேஜ் இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது நாலேஜ் அவங்களுக்கு தான் இருக்க கண்டி. இன்றைக்கி பாக்ஸ் அதை பற்றி அதோட ஃபுல் விஷயம் தெரியல. ஏதோ ப்ரொஃபஷனல் போட்டால் என்ன அமெச்சர் பாக்ஸிங் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், ப்ரொஃபஷனல் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு உலக சாதனை தான். இந்தியாவை தாண்டி நம்ம ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து தமிழ்நாடு இந்தியான்னு போகும்போது அது எந்த வகையில் எந்த ஒரு ஃபைட்டில் எந்த ஒரு கேமில் கிடைச்சாலுமே அது ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் இதுக்கான விஷயம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் தெரியல, சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியவங்க வந்து தெரியப்படுத்த வேண்டியவங்க வந்து தெரியப்படுத்துறதில்லை. மற்ற கேம்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இந்த முக்கியமான சில கேம்ஸ்க்கெலாம் ப்ரையாரிட்டி கொடுக்கலையோ? பாக்ஸிங், ஹாக்கி இப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸுக்கெலாம் ப்ரையாரிட்டி கொடுக்காம வச்சுருக்காங்களோ? இல்லை, அப்படி கிடைக்காத சில விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. அது எந்த ஒரு மாற்று கருத்துல நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று சமீபத்தில் சிஎம் சார் வந்து சொல்லியிருக்காங்க எல்லா டிவிஷன்லையுமே வந்து ஒரு மினி ஸ்டேடியம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினி ஸ்டேடியம் போது வந்து ஆல் ஓவர் அந்த ரெகக்னைஸ் கேம், ஒலிம்பிக் ஸ்போர்ட்டு எல்லாமே உள்ளே போகிறவர் போது அவங்களோட தொலைநோக்கு பார்வை வந்து நம்மளுக்கு மிக தெளிவாக வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த மினி ஸ்டேடியம் போது எல்லா கேமுக்கும் சப்போர்ட் பண்ண போகிறாங்கிற விஷயம். அப்படி சில பேர் அதை சப்போர்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை சில விஷயத்தை பார்க்குறோம். சில பர்டிகுலராக நேம் சொல்ல முடியல பார்க்குறோம். அது அப்படி பண்ணாங்கன்னா எப்படி இது ஜாதிய கொடுமை, தீண்டாமை கொடுமையோ இது அதே கேட்டகரியில் வரக்கூடிய விஷயம் தான். சில கேம் வந்து ஆகாயத்தில் பண்ணுறதும் சில கேம் தரையில் பண்ணுறதும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே கேம் தான். எல்லாமே உடல் உழைப்பு கொடுக்கணும், டெடிகேஷன் பண்ணணும். எந்த ஒரு கேமுக்கும் ஒரு வீரர் வந்து டெடிகேஷன் பண்ணாமல் பாசிபிளே கிடையாது. அவன் நிறைய அர்ப்பணிச்சாதான் ஒரு கேமில் போய் அச்சீவ்மெண்ட்டே என்னால் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியும். ஸோ பர்டிகுலர் ஒரு டெடிகேஷன் வேணும். அதுக்கான உடல் உழைப்பு, அவன் திறமை, அவன் ஃபேமிலியை வந்து தாண்டி வரணும், எக்கனாமிக் பேக்ரவுண்ட் தாண்டி வரணும். இப்போ ஸ்கூல் கேம்ஸில் நம்ம பிள்ளைங்க எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ கேமில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒலிம்பிக் ஸ்போர்ட்டுக்கும் நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறதுனா ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் தரக்கூடிய கேமுக்கு வந்து அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொடுக்குறாங்க, இன்னும் கொடுங்க, நிறைய கொடுங்க, நிறைய பார்வைகள் மாறட்டும். ஸோ இப்போ வந்து நேஷ்னல் லெவலில் இந்த பாக்ஸிங்கில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வின் பண்ணிட்டீங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ண ஒரு ப்ராசஸ் ஒன்று இருந்திருக்குல்ல, அந்த ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. ப்ராக்டிஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரே செக்ஷனாக இருக்காது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு செக்ஷன் பண்ணுவோம். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஒரு பண்ணுவோம். சண்டே ரெஸ்ட்டுன்றதே ஒரு செக்ஷனாக எடுத்துன்னு வரும். சண்டே கம்பல்சரி ரெஸ்ட் வேணும் 1 டே வீக்லி. அப்படி ஒன் டே வந்து கேம் செக்ஷன் கொடுப்போம். மண்டே வந்து ஒரு பேசிக் கிளாஸஸ் போவோம். வெனஸ்டே வந்து ஒரு பேக் செக்ஷனில் போவோம்.
ஃப்ரைடே டைம் ஸ்பேரிங் செக்ஷன், சாட்டர்டே வந்து ஒரு ஸ்கில், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு செக்ஷன் வச்சுட்டு போவோம். ஒரு நாள் வந்து ஹெவி பேக் போவோம், ஃபிசிக்கல் ரொம்ப போவோம், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் போவோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ சீனியர் கேட்டகரியில் இருக்க பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம வெரி பிகினிங் கொடுத்த ட்ரைனிங்க்குமே சீனியருக்கு வந்து நம்ம ரொம்ப ட்ரைனிங் கொடுக்கலாம். பட் அவங்களே ஒரு சுயம்பா ஆயிடுவாங்க. என்னன்னா ஆஸ் அ கோச்சா நான் சொல்றதுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் உருவாக்கிட்டு அப்கமிங் வர ஸ்டூடெண்ட் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். சீனியர் கேட்டகரி ஜஸ்ட் ஒரு நாலேஜ் கிட்ட இருந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னாலே எனக்கு தெரிஞ்சு அது போதுமானது. சில விஷயங்கள் தவறும் போது இறங்கி கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ ராமு கார்த்திலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுவோம். பட் கார்த்திலாம் அங்கே போயிட்டு இண்டிவிஜுவலாக இப்போ ஒரு ஒர்க் ஷெட்யூல் போவோம், அங்கே தனியாக தான் ட்ரைனிங் பண்ண ஒரு விஷயம். ஒன்ஸ் எதனா பண்ணும்போது அந்த சின்ன சின்ன கரெக்ஷன் தான். ராம்லாம் இங்கே டோட்டலாக என் கூட இருக்கிறதுனால வந்து அவனோட ஒர்க் அவுட் ஷெட்யூல் பண்ண அவனே மேக்ஸிமமே பார்ட்னர். அவன் இங்கே சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்களே பார்ட்னர் பேடிங்கு, அவங்களே இந்த பார்ட்னர் ஒர்க் அவுட், என்னென்ன ஒர்க் அவுட் அவங்களுக்கு தெரியும். இல்லை பார்க்கும்போது ஒரு மேற்பார்வையிடுவோம் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி, இல்லை இது மிஸ்டேக்காக இருக்குது, இல்லை இது சரி இல்லை, இதை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இன்புட் மட்டும் கொடுக்குது. வீக்லி ஒன்ஸ் நாங்கள் கொஞ்சம் மெர்ஜ் ஆகி, நானும் ஃப்ரெண்டு கொஞ்சம் மெர்ஜ் ஆகி பேடிங் படிக்கிறது. அந்த பேடிங் தான் மோஸ்ட்லி பாக்ஸஸ் எங்களுக்கும் இப்போ ராம் போல ஒரு சீனியர் பாக்ஸஸ்க்கும் என்ன தேவைப்படுனா அந்த பேடிங் ஒர்க் அவுட் கொஞ்சம் மஸ்ட்டாக தேவைப்படும். அதுதான் நாங்கள் ரொம்ப தேவைப்படுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்னரே கரெக்டாக இருக்கும், இண்டிவிஜுவல் ஒர்க் அவுட்டே அவங்க நிறைய இருக்கும். நிச்சயமாக டெடிகேஷன் இல்லாமல் இந்த இடத்துல உட்காரவும் முடியாது. இந்த இடத்துல உட்காரது மட்டும் தான் தெரியும். இந்த சொல்லுவாங்களா 1000 கத்திக்கு மேலே தான் உட்காந்துருக்க முடியும். எங்களுக்கு அதுக்கு மேலே நிறைய பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது. நிறைய ஒரு இடம் தூசியாக இருக்க வரைக்கும் இருக்காது, அதை க்ளீன் பண்ணி உட்காரும் போது தான் அங்கங்கே சொந்தம் கொண்டாட வருவாங்க. அதுபோல் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். ஒரு பாலிடிக்ஸ் போது மேட்ச் போது நம்ம ஆப்ரோட் கிளப் சில விஷயம்லாம் அதெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும். அஃபிஷியேட்டாக சில ஒர்த் இல்லாத பசங்க ஈகோ இருக்கவங்க வந்து சில விஷயத்தை கவுத்துறதுக்கான விஷயம் நிறைய நடக்கும். பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் அந்த இடத்துல உட்கார முடியும். இதை தாண்டி இந்த என்னன்னா ஃபேமிலியை தாண்டி வந்து இதுவே என் ஃபேமிலி தான். இப்போ இந்த கிளப்புன்றது என்னோட ஃபேமிலியில் ஒன்று தான். இப்போ எங்கள் அம்மா எப்படி, என் அப்பா எப்படி, என் ஃபேமிலி எப்படி இருக்கோ, எங்கள் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் எப்படின்னா கிளப்புமே ஒரு ஃபேமிலி தான். இப்போ யாருன்னா இங்கே ஒருத்தர் ஓட முடியல, அது எங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, ஃபிஷ் மார்க் பண்ணுறோம். ஒரு நாள் ஆட்டோ ஓட்டினா ஸ்டாப் ஆனால் ஒரு மேட்சுக்கு போகிறோம், 4 நாள் நாங்கள் ஸ்டே பண்ண வேண்டியது, நாங்கள் அங்கேயே தான் இருக்க வேண்டியது. அது 4 நாள் ஆட்டோ ஓட்ட முடியாது. அது போக அந்த பசங்களுக்கு நம்ம காசு போட்டு அவங்களை கூட்டு போயிட்டு சாப்பாடு செலவு பண்ணோம், பிள்ளைங்க என்ட்ரி ஃபீஸ் செலவு பண்ணோம். அந்த 4 நாளோட வருமானம் போயிடும். அந்த 4 நாள் வருமானது வந்து அந்த மந்த் எண்டில் தான் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு எங்களுக்கு தெரியும். லீவ்லேருந்து எல்லாமே இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபினான்ஷியலாகவும் ஃபேஸ் பண்ணுறோம். டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றதுலையும் ஃபேமிலியில் வந்து அந்த லவ் அஃபேரில் அதுலேயும் கொஞ்சம் ஃபேமிலி அதெல்லாம் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம். நான் மட்டும் இல்லை, ஒரு கோச்சுமே அதை ஃபீல் பண்ணுறோம் தமிழ்நாட்டில். அது ஸ்பெஷலாக பாக்ஸிங்கில் நாங்கள் நிறைய பேர் நாங்கள் கோச்சஸ்லாம் பேசும்போது சொல்லுவோம், இதெல்லாம் கொஞ்சம் நிச்சயமாக பாதிப்பு இருக்குது எங்களுக்கு ஃபேமிலி வரைக்குமே. அதே மாதிரி எல்லா பாக்ஸிங் கிளாஸ்லேயும் வந்து முக்கியமாக இங்கே நார்த் மெட்ராஸில் இருக்க எல்லா கிளாஸ்லேயும் சரி, எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, அவங்க வீட்டில் வந்து சப்போர்ட்டிவ் அவ்வளோ கம்மியாக இருக்கும். இல்லை இருக்கட்டும், என் பையன் வந்து எதனால் கடைக்கு போட்டோம், பார்ட் டைம் ஜாப் போட்டோம், வேலைக்கு போட்டோம், ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதெல்லாம் என் பையன் பண்ணி என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சொல்லியிருப்பாங்க, நிறைய டிமோட்டிவேட் ஆகியிருப்பாங்க. அப்படி நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னமும் கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் இருக்காங்க, அவங்க வீட்லேயே ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு நீங்கள் அப்படி என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்க ஸ்டூடெண்ட் தான் நிறைய சிங்கிள் பேரண்ட்லாம் நிறைய இருக்காங்க, பேரண்ட்ஸே இல்லாத பிள்ளைங்களாம் என்கிட்ட இருக்காங்க. ஸோ இது வந்து கருணையாக வரணும், ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு சொல்ல, பட் இருக்க சுச்சுவேஷன் வந்து இங்கே இப்படி இருக்குது. இந்தமாதிரி சூழ்நிலையுமே என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்கமிங் இவங்களாம் அடுத்த சாம்பியன், இவங்களாம் வேர்ல்டோ நேஷனல் வேர்ல்டு வைல் போகணுன்றதான் என்னோட எய்மே. இவங்களோட எய்மும் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பேரண்ட்லாம் பார்த்தா கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ வர்ணி நல்ல ஸ்டூடெண்ட்டு, பட் இப்போ தான் ஃபாதரோட கொஞ்சம் சப்போர்ட் இல்லை. பட் இது சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் இருக்கிற சூழல் இதான், ஃபேக்ட் இது தான். குழந்தை நல்ல ஒரு கற்றுன்னு ஆசைப்பட்றான். இவர் ரெகுலர் ட்ரைனிங் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து ட்ரிங்கிங் அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ சில பேரண்ட்ஸ் மதர்ஸ்லாம் வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் அப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, சில பேர் வீட்டுக்காராட்ட பிள்ளை இருக்கக்கூடாது, இந்த ஒரு விஷயத்தில் அது கரெக்டாக இருக்கணும், ஒரு கேமில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால சில ஸ்டூடெண்ட் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறோம், எங்கள் சக்திக்கு உட்பட்டு தான் இங்கே பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் கிடையாது, இங்கே மோர் தென் 130 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் வந்து விடுவதும் 40 பேர்கிட்ட ரொம்ப மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கப்பட்டவங்க தான். அவங்க அத்தனை பேருக்குமே என்னாலையும் என் ஃப்ரெண்ட் நஜிபாலையுமே வந்து சப்போர்ட் பண்ண முடியல. லோக்கலில் சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. அது இந்த டைமில் வந்து நான் இந்த முன்ன சொன்ன மாதிரி இப்பயும் திரும்ப அது வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் இந்த டைமிங்கில் பேரண்ட்ஸ் எல்லாம் நினச்சி ஸ்டடி மட்டும் தான், ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ஸ்டடி நோ யூஸ். நான் எல்லாம் என்னோட பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுது, படிப்புனது பூ மாதிரி சாமி காலையாவது போயிடும். அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு நாராட்டம், இது ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா லிஃப்ட் ஆகி கழுத்துக்கு போவோம். ஸ்போர்ட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணிவிடும். பட் கம்பேர் வித் ஸ்டடியோட வந்து ஸ்போர்ட்ஸ் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. இது இன்னைக்கு ஈக்குவல் டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் குரூப் 2ல அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, குரூப் எக்ஸாமினேஷன் எழுதல. பட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்டர்நேஷனல் மெடல் பண்ண குரூப் 2 அப்பாயின்மெண்ட் தராங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குன்னு பேரண்ட்ஸ்க்கு இன்னும் தெரியவே இல்லை. படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே விஷயத்தில் இதுவும் ஒரு படிப்பு தான். கேம் வந்து அவ்வளோ சயின்ஸு படிப்பை விட ஒரு பல மடங்கு வந்து இருக்கக்கூடிய விஷயம்.
நல்லா ட்ரைனிங் ஆகி நேஷனல் கேம்புக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ஒரு 1 மந்த் இருக்கும். திடீர்னு வந்து என் பையன் வேண்டாம், நாங்கள் 1 வருஷம் கழிச்சு வரணும். நம்மளுக்கு அது எவ்வளோ பெரிய வலின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி ஒரு தாயிட்டு இருந்து ஒரு அப்பாட்ட இருந்து ஒரு பிள்ளையை பிடிக்கிறோமோ அதுதான் ஒரு கோச் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் பிடிக்கக்கூடிய வழி அதுதான். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு கோச் எங்கள் ட்ரைனிங் பண்ணி எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு ஃபேமிலி இல்லாத மாதிரி நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பிள்ளைகளுக்காக நம்ம டெடிகேஷன் பண்ணி அவனோட வாழ்க்கையில் உயர்த்திட்டு போகணும் அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரிய மாட்டுது. அவங்க எல்லாம் படிக்க மாட்டேன் ஃபெயில் ஆனி 0 மார்க் தான் பரவாயில்ல, 35 தான் எடுக்கிறான், இல்லை 60 தான் எடுக்கிறான். 60 மார்க் தான் எவ்வளோ பெரிய விஷயம் அவங்களுக்கு தெரியவே மாட்டுது. இந்த விஷயத்துல பையனை தூக்கி போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேரண்ட்ஸ் கூடயே ட்ராவல் ஆவாங்க. சார் நாங்கள் கூட வரோம் சார் உங்க கூட. நம்ம பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா மேட்ச் ஏரியாவுக்கு வேணான்னு. ஆனால் சில பேரண்ட் வந்து வாலண்டியராக வந்து நம்மளுக்கு சில ஹெல்ப் பண்ணுவாங்க. அவன் பிள்ளைக்கு இல்லாமல் மற்ற பிள்ளைகளுக்குமே இங்கே அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி பேரண்ட் இருக்க பிள்ளைங்களை வந்து லக்கு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். என்னன்னா அவங்க ஈஸியாக இவனோட உழைப்பு எங்களுடைய சப்போர்ட்டு பேரண்ட்ஸோட முழு ஒத்துழைப்பு பண்ணும்போது நிச்சயமாக அடுத்த கேட்டகரி அவங்க போதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் மட்டும் தான் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ ராம் இந்த பெல்ட் அடிச்சிருக்கானா 100 அம்மா அப்பா தான். அவங்க அப்பா எங்கே இருந்தாலுமே என்ன பண்ணுவாருன்னா, அப்பா மேட்ச் இருக்கா அன்னைக்கு லீவ், கார் டிரைவர் தான் அவர், அப்பா சாவி குத்துட்டு வந்துடுவார். லீவ் தரலையா வேலையை வேணாண்டு விட்டு வந்த வேலை தான் இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் ஓனர்ஸ் கேட்ட போது வா பரவாயில்ல விடுவாங்க. மேட்ச் அன்னைக்கு வந்து எங்கன்னா நின்றுவார். ஸோ இது வந்து ஒரு பேரண்ட் வந்து கூடிய ட்ராவல் காலையில் எழுப்பி அனுப்புறது வந்து பையனுக்கு என்னென்ன பண்ணணும், ஃபுட்டு கொடுக்கணும், அது எல்லாமே ஒரு பேரண்ட் சப்போர்ட் இருந்ததுனால ராம் போல அடிச்சுட்டு இருக்காங்க. ராமோட ஈக்குவலாக பண்ணுற சில பேர் வந்து பேரண்ட்ஸில் படிக்கணும், இல்லை பிள்ளை வந்து சரியில்லை, அவன் அடங்க மாட்டான், வீட்டுக்கு அடங்க மாட்டான், பிள்ளைங்களாம் அடங்க மாட்டாங்க, வீட்டுக்கு வாழ தான் இருப்பாங்க, நம்ம தான் கொஞ்சம் மாற்றுறோம், இது கேமில் வந்ததுனால தான் அவங்க வாழா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நல்ல பேரண்ட் சப்போர்ட் ஆனவங்க இந்த அளவுக்கு மெடல் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஏன்டே நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக்காக நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல பேரண்ட்ஸுக்கு தான் ஒரு இன்புட் கொடுத்து கேம் வந்து நல்ல கேமு, இதுக்கு நல்ல லைஃப் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே கேமில் போடுங்க, உள்ள ஒழுக்கமாக வளரும், ஹெல்த்தியாக வளரும். ஏன்னா உடம்பு ஃபஸ்ட்டு கொடுத்துலேயே நல்லா வரும், உடம்பு வந்து நல்லா இருக்கணும். அதனால உடம்பு வளமாக இருக்கும், எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் போக மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக இந்த கேம் கண்டிப்பாக கொடுக்குன்றதை வந்து நான் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக வடசென்னை அப்படின்னு சொன்னோன்னா வந்து நிறைய காரணங்கள் சொல்லலாம், நிறைய விஷயத்த சொல்லலாம். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வடசென்னையும் எவ்வளோ ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்குறீங்க? ரகடாவே ஒரு வேற ஒரு பக்கத்தையே நம்மளை காட்டி இது பண்ணிட்டாங்க. பட் அது பேஸ் அது அண்டர்லைன் என்னன்னா, இங்கே வந்து தவறான ஒரு கூலிப்படைகள் இருக்க இடம் இல்லை, கூலி தொழிலாளிகள் இருக்கிற இடம் இது வந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கூலி தொழிலாளிகளும் ஆர்டர்லி டஃப்பான ஒரு ஒர்க்கு, அந்தமாரி ஒரு ஒர்க்கு, அடித்தட்டு மக்கள், எக்கனாமிக்கலாக பேக்வர்டில் இருக்கவங்க, இவங்க வந்து ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட பிள்ளைகள் போது அந்த வறுமையும் அதோட உடல் வாழ்க்கையுமே இங்கே வந்து இயற்கையாகவே அமைஞ்சுதான் நான் வந்து என்னோட பர்சனல் வியூவில் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பட்டவங்களுக்கு வர ஒரு பிள்ளைங்கள் எப்படி இருக்கும், கஷ்டம் தெரிஞ்சு அந்த வழி தெரிஞ்சு எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். வெற்றியோ தோல்வியோ வந்து இவங்களுக்கு வந்து சாதாரணம், வெற்றின்றதோட தோல்வி வந்து ஒரு சாதாரணம். அது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபினான்ஷியலாவோ படிப்புலையோ ஃபேமிலிலையோ. அவங்க வந்து இந்த கேமுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஆகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இங்கே பார்க்கலாம். நீங்கள் எப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸஸ் நிறைய பேர் இங்கே நிறைய பாக்ஸஸ் வந்து நேச்சுரலாக ப்ரொமோட் நேச்சுரல்னா எப்படி சொல்றேன்னா தவறாக புரிதல் இல்லை, அவனை சண்டை போட சொன்னால் சண்டை போட தெரியும் இங்கே எல்லாருக்குமே, யோசிக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு கேமாக நம்ம அந்த கலையாக மாற்றுறது தான் கொஞ்சம் வேலை. மற்றபடி அந்த விஷயம் இங்கே இருக்கும். எந்த இடத்துலலாம் விழுந்துமோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம பசங்களை வந்து எங்களுக்கு தெரியல, விழுந்த இடம் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விழுந்த இடத்துல வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம நிற்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சில விஷயத்தை பண்ணி அதுக்காகவே இதை ஸ்டார்ட் பண்ணதே அதுதான். நாங்கள் எங்கெல்லாம் தோற்றுமோ அங்கெல்லாம் பசங்க தோக்கக்கூடாது, நாங்கள் எங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்குமோ அங்கெல்லாம் பசங்களை ஜெயிக்க வைக்கணும். முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் வரும் அப்படின்னாலே கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்கள தான் மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது முழு பக்கமாக அதான் நிறைய பேர் இங்கே பார்க்குறாங்க. ஒரு வகையில் பார்க்கணும், ஒரு வகையில் பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே இப்போ ஓடுறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு ரேஸ் இல்லை. இந்த ரேஸில் வந்து எப்படியாவது போய் எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு எண்ட் ஆஃப் தி கோல், அந்த ட்ராக், அந்த லைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல போய் செட்டில் ஆகணும். இந்த கேம் மூலியமாவோ வாட் ஒரு படிப்பு மூலியமாவோ போய் நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ராக்ல போய் நிற்கணும், இன்கம் நல்ல ஒரு இடத்துல கிடைக்கணும். அப்படி ஒரு இப்போ கவர்மெண்ட் ஜாப் வந்து ஒரு செக்யூர்டான ஒரு பிளேஸு, அதுவும் இல்லாமல் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இல்லை. அவனோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே ஆஃப்டர் ஒர்க் முடிஞ்ச பிறகு கூட அந்த பென்ஷனு அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கிறதுனால அது ஒரு செக்யூர்டாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். எல்லாரோட வியூவும் அதுதான். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனோட வியூவும் அதுதான். ஏதோ ஒரு கேம் பண்ணேன், அந்த கேமில் வந்து நான் நல்லா ஹார்ட்லி டஃப் பண்ணி கேம் மெடல் வின் பண்ணிட்டேன். அந்த மெடலுக்கு என்ன பெனிஃபிட்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கேஷாவோ வாட் எவர், இந்த கேஷை தாண்டி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு இது வரும்போது நான் போட்ட இந்த காம்படிஷனுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, இதுதான் இதோட அங்கீகாரமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு பாக்ஸருமே ஒவ்வொரு பிளேயர்ஸுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுன்னா ஒரு அங்கீகாரமாக அதை பார்க்குறோம். இது கிடைக்கலன்னும் போது கேம் லவ் வச்சுட்டு வேற வாய்ப்புகளை ப்ரைவேட் செக்டரில் என்ன தேடி போய் பண்ணலாம்.
ஸோ கவர்மெண்ட் ஜாப்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேமுக்கு கொடுக்குற ஒரு ரெகக்னைஸ்டு. லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.